கும்பகோணத்தில் மகேந்திரன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. அந்த வேதனையில் வந்து அவர் வந்து தன்னோட உயிரை தானாகவே கிட்டாரு. வேதனையான விஷயம். ஆனா அவருக்கு வந்து அதிமுக சார்பில் வந்து வச்ச அந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்ல வீரன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி தான் உயிரை தானே எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து வீரன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்லாம் நீங்க பண்ணுங்க, கட்சியை சேர்ந்தவர் வேற ஏதாவது வார்த்தையை வந்து பயன்படுத்துங்க. ஏன்னா வீரன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு கெட்ட முன்னுதாரணமா ஆயிடும். அது இல்லாத இது மாதிரி ஒரு 33 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் வந்து அதிமுக சார்பாக வந்து நிதி வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அளவு பணமும் கொடுக்காதீங்க. ஏன்னா இதை வந்து ஒரு தப்பான ஒரு ரோல் மாடலா, ஒரு தவறான முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு சில கடன் பிரச்சனைகள் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா. உண்மையான தொண்டர்களை நான் சொல்லலை. உண்மையான தொண்டர்கள் வந்து தன்னோட உயிரை தானே எடுத்துக்க மாட்டாங்க. தன்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் கட்சிக்காக போராடி கட்சியை மீட்டெடுக்கணும்னு தான் நினைப்பாங்களே ஒழிஞ்சு, இது மாதிரி தான் உயிரை தானே எடுத்துக்கிறவங்க வந்து எப்படி வீரனா இருக்க முடியும்? ஸோ இதை வீரன் நீங்க சொல்றது வழியா ஒரு ஒரு பெரிய கடன் பிரச்சனையில் இருக்காங்க அப்படிங்கும்போது, ஓகே அவரு வந்து இது மாதிரி தான் உயிரை தானே எடுத்துக்கிட்டாரு, ஒரு வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணாரு, 50 லட்ச ரூபா கிடச்சிது, நம்மளும் வந்து இந்த மாதிரியான முயற்சி பண்ணணும் அப்படின்னா நமக்கும் வந்து இது மாதிரி பணம் கிடைக்கும், நம்ம குடும்பத்தோட கஷ்டம்லாம் நம்ம இல்லாட்டினாலும் கடன் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம குடும்பம் வந்துரும்னு ஒரு தவறான முடிவு எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வீரன் சொல்றதுக்கோ இல்லை இது மாதிரி அதிகப்படியான இழப்பீட்டு தொகை வந்து குடும்பத்துக்கு கொடுக்க வேணாம். ஓரளவு செய்யுங்க. அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறது அதெல்லாம் பண்ணலாம். மேபி ஒருவேளை உண்மையான தொண்டனா இருந்தால் செய்யலாம். அளவுக்கு அதிகமான பணமோ இல்லை வீரன்ற அடைமொழியே வந்து தேவையில்லை அப்படிங்கிறது வந்து என்னோட கருத்து. ஏன்னா ரோல் மாடலாக வச்சுட்டு இன்னும் சிலர் வந்து இது மாதிரி முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து என்னோட கருத்து. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.